வணக்கம் மக்களே, நான் தான் உங்களுக்கு பார்த்தா. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப நாளாக ரொம்ப என்னோட கமெண்ட்ல நிறைய கேட்குறது, உங்கள் முடி எப்படி இவ்வளோ லாங்காக இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு முடி லாங் மட்டும்தான், மற்றபடி எனக்கு முடி அடர்த்திலாம் கிடையாது. அது கொட்டிட்டு தான் இருக்குது. நீ என்னதான் கொட்டினாலும் நான் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகேவா? அதாவது வாரத்தில் ஒரு டைம் 2 டைம் மோரில் கருவேப்பிலை போட்டு அடித்து குடிப்பேன். மற்றபடி தலைக்கு வெங்காயம், கருவேப்பிலை அந்த மாதிரி ஹேர் பேக் மாதிரி ஏதாவது வாரத்தில் ஒரு நாள் போடுவேன். இல்லைனா ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அதே ஒரு மாதிரி ஜெல் மாதிரி வரும், அந்த இதை நான் அப்ளை பண்ணுவேன். முக்கியமாக நான் எண்ணெய் வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும் தேய்க்க மாட்டேன். அது கூட சில பொருட்கள் ஆட் பண்ணி கலந்து காய்ச்சி தேய்ப்பேன். அதாவது 1 லிட்டர் பாட்டில் தேங்காய் எண்ணெய் வாங்கினேன்னா எனக்கும் என் பொண்ணுக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் 1.5 மாதம் கிட்ட வரும் அந்த எண்ணெய். அதை தான் நாங்கள் காய்ச்சி தேய்க்கிறோம். அது மட்டும் நான் வேறு எதுவுமே நான் எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணல, எதுவுமே பண்ணல. அதாவது அவங்க அம்மாவுக்கு ஜீன், அதாவது சொல்லுவாங்களே, அவங்க அம்மாவுக்கு அந்த மாதிரி அதிகமாக இருந்துச்சுன்னா அப்படியே ஜென்ரேஷனாக அப்படியே வரும்னு சொல்லுவாங்களே. எங்கள் அம்மாவுக்கு சின்ன வயசுல நிறையா முடி இருந்துச்சு. அதே மாதிரி நான் ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு முடி நிறையா இருந்துச்சு. நல்லா அடர்த்தியாக இருக்கும். 2 தடவை போட்டோன்னா நல்லா அடர்த்தியாக இருக்கும். என்னாச்சு, அது குழந்தைங்கள்லாம் பிறந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணேன், என் பொண்ணுக்கு ஓரளவுக்கு என்னை விட கொஞ்சம் அடர்த்தியாக நல்லா இருக்க முடியும். அதான் அந்த ஜென்ரேஷன், அந்த ஜீன் பிரகாரம் அப்படி வருது. அந்த எண்ணெய் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க. சாதாரண மரச்செக்கு எண்ணெய் தான் சொல்லி சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிறாங்க. அந்த எண்ணெய் தான். அது வாங்கி அந்த கரிசலாங்கண்ணி, அப்புறம் முதியார் கூந்தல், வேம்பாலப்பட்டை, அந்த மாதிரி சில பொருட்கள் ஆட் பண்ணி, வெந்தயம், கரிஞ்சீரகம் அந்த மாதிரி ஆட் பண்ணி எண்ணெய் நல்லா, அதாவது ரொம்ப கொதிக்க விடாமல் மீடியமான சூட்டில் இது பண்ணி பண்ணது தான் இந்த எண்ணெய். வேறு எதுவுமே இல்லை. என்ன பண்ணுவேன், ஒரு சில டைம் எல்லாமே கரெக்டாக எல்லாமே போட்டுருவேன். ஒரு சில டைம் என்ன பண்ணுவேன், என்னென்ன போட்டனோ அடுத்த டைம் அது மறந்து போயிடும். எனக்கு என்ன கையில் கிடைக்குதோ அதை போட்டு தேய்ச்சி காய்ச்சிடுவேன். அப்படி தான் தேய்ச்சிட்ருக்கோம், வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் அதே மாதிரி இப்போ நான் இன்னைக்கு தலைக்கு ஷாம்பு போட்டு குளிச்சேன்னா அடுத்த நாள் எண்ணெய் வச்சுருவேன். எண்ணெய் வச்சுட்டு, அதாவது எப்படின்னா ஒரு 3 நாள் கழித்து மறுபடியும் தலைக்கு குளிக்கிற மாதிரி குளிப்பேன். அப்படியே ரெகுலராக எண்ணெய் இல்லாமல் விட மாட்டேன் தலையை என்றைக்குமே. அது என்னவோ, அது சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா அப்படி பண்ணனால தலைக்கு ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு அடுத்த நாள் நம்ம எண்ணெய் வைக்கலன்னா கண் என்னமோ அப்படி எரிய ஆரம்பிச்சிருது தானாகவே. நீ ஏன் இன்னும் தலைக்கு எண்ணெய் வைக்கல அப்படின்றத கண் உணர்த்திடுது. அதே மாதிரி தான் சின்ன வயசில் நான் ஸ்கூல் படிக்கும் போது எங்கள் அம்மா இதே மெத்தட் தான் பண்ணாங்க. அப்போ என்ன மீரா ஷியக்காய் தூள் எங்கள் அப்பா ஒரு டப்பா ஃபுல்லாக வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க. அந்த ஷியக்காய் மட்டும்தான் நான் போட்டு யூஸ் பண்ணேன். வேறு எந்த ஷாம்பும் நான் போட்டு யூஸ் பண்ணதே கிடையாது. அதே மாதிரி எங்கள் அம்மா தான் தலையை ஃபுல்லாக கவனிச்சுக்கிட்டாங்களே. அவங்க கவனிச்சுக்கிற வரைக்கும் என் முடி நல்லா சூப்பராக இருந்தது. என்னைக்கு நம்மளே தலை வாடுறதுக்கு ஆரம்பிச்சு, என்னைக்கு நம்மளே தலைக்கு ஷாம்பு போட்டு குளிக்க ஆரம்பிச்சோமோ அன்னைக்கு தான் என்னோட முடிக்கு பிடிச்சது. டேஞ்சர் ஆச்சு என்னோட முடியே. ஏன்னா அவங்க பார்த்து செய்வாங்க. நம்ம ஏன்னா தானம் சரி நம்ம இப்படி வாரணும் அப்படி வாரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஏஜில் அப்படிலாம் பண்ணும்போது அப்பத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சம் கொட்ட ஆரம்பிச்சு, அப்புறம் கல்யாணம், அதுக்கப்புறம் குழந்தைங்க அந்த மாதிரி ஆகும்போது, பாப்பா பிறக்கும் போதுல எனக்கு அப்படியே கொத்து கொத்தா முடி வந்துகிட்டே இருந்தது. ரொம்ப கொட்டுச்சு. இப்போ தம்பிக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, கொட்டல. ஆனால் அவன் பிறந்ததுக்கு அப்புறம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நம்ம கன்சீவாக இருக்கும்போது அந்த டேப்லெட்லாம், விட்டமின் டேப்லெட்லாம் போடுறதுனால அது கொஞ்சம் கொட்டாமல் இருந்தது. இப்போ கொட்ட ஆரம்பிக்குது. இப்படி உருவினாலே வருது தான் முடி. அதாவது உருவும் போது ஒரு 4 முடி 5 முடி வருது தான், வராமலாம் இல்லை.
சுத்தமாலாம் கொட்டாம இல்லை, கொட்டிட்டு தான் இருக்கு. என்ன நீளம் வளருது, அடர்த்தி ஆக மாட்டேங்குது, அதுதான் பிரச்சனை. நீங்க எல்லாம் பார்த்துட்டு என்னடா இவ்வளோ நீளமா இருக்க முடி அப்படின்லாம் யோசிக்காதீங்க. அடர்த்திலாம் கிடையாது, நீளம் இருக்கு. எனக்கும் முடி கொட்ட தான் செய்யுது. நீங்க வந்து உங்க முடிய வந்து அதாவது அந்த காலத்துல வந்து இருந்த வந்து தண்ணி எல்லாமே கெமிக்கல் இல்லாம சூப்பரா இருந்தது. இப்போ இந்த காலத்துல வந்து எல்லாத்துலயுமே கெமிக்கல். தண்ணியில கூட அந்த தொட்டியெல்லாம் க்ளீன் பண்ணும்போது ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு க்ளீன் பண்றாங்க. அப்போ வரும்போது எல்லாமே அது கெமிக்கலாக தான் இருக்கும் நம்ம தலையில இது பண்ணும்போது. நீங்க தான் நம்ம முடிய, நம்ம உடம்ப, நம்ம தலை எல்லாமே நீங்க தான் பார்த்துக்கணும். ஓகே மக்களே, இதுதான் ஷேர் பண்ணலாம்னு தோணுச்சு. நீங்கள் நிறைய கேட்டுகிட்டே இருந்தீங்க. அவ்வளோதான். திருப்பி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், டாடா.